வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான சாப்பாடு தான் நாங்கள் செய்ய போகிறோம். நெய்ச்சோறு. இது கூடுதலாக முஸ்லீம் வீட்டில் செய்வாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களெல்லாம் நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம். அதில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்களோடு நான் இதை சாப்பிட்ருக்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வெரி ஈஸியான சமையல். வாங்க, அது எப்படி சமைப்பது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஓகே, வாங்க நாங்கள் அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நாங்கள் ரைஸ் எடுத்துக்கிறோம். 2 கப் ரைஸ் எடுத்துக்கிறோம். அதை நல்லா கழுவி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கஜு, உங்களுக்கு தேவையான கஜு எடுத்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சிறுங்க வெட்டி வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் பேஸ்ட் வச்சுருக்கிறோம். எங்களோட உள்ளி பூண்டு பேஸ்ட், அதுவும் நல்லா இருக்கும். பிரியாணியில் ஏலம், கிராம்பு, மற்றது அதோட சேர்த்து செத்தல் மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாயும் போடலாம். அதோட சேர்த்து பட்டை, சிறிதளவு கறிவேப்பிலை, அதோடு சேர்த்து நாங்கள் எங்களோட நெய் எடுத்துருக்கிறோம். அதோட தேங்காய் எண்ணெய். இவ்வளோ தானுங்க இதற்கு தேவை. தேங்காய் எண்ணெயில் வாசமாக இருக்குது. நெய்யோடு சேர்த்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து உப்பு நீங்கள் எடுங்க. நான் இதில் காட்டையில். ஸோ உப்பும் உங்களுக்கு அளவான உப்பு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் இன்னும் பல்மடங்காகவும். வாங்க எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறோம். அதில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுறோம். ஸோ இதோடு சேர்த்து நாங்கள் சிறிதளவு நெய் விடுவோம். ஒரு 75 மில்லி லிட்டர் எடுக்கலாம். அது கணக்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு தாளிக்க போகிறோம். வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். தாளித்து போட்டு அதோடு சேர்த்து பேஸ்ட், மற்றது உள்ளி பேஸ்ட்டு, உள்ளி பூண்டு பேஸ்ட்டு, மற்ற கறிவேப்பிலையும் வெங்காயமும் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நாங்கள் இப்போ இதுக்கு தாளிக்க போகிறோம். அதோடு சேர்த்து நாங்கள் வச்ச கஜுவையும் போட்டு அதையும் போட்டு நல்லா அந்த இதோடு சேர்த்து நாங்கள் பிரட்டி எடுக்க போகிறோம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வெரி ஈஸியான வேலை. ஃப்ரைடேயில் நீங்கள் மிளகரை சாப்பிட்றால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் அனைவரும் சாப்பிடுவினோம். அப்படியோ டேஸ்ட்டு இந்த நெய்ச்சோறு. நான் இப்போ வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா தாளிப்போம். கொஞ்சம் தாளித்த அப்புறம் தான் நீங்கள் இந்த வெங்காயத்தை போடணும். ஸோ வெங்காயம் எல்லாம் நல்லா தாளிச்சுடுவோம். நாங்கள் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம் இந்த ரைஸை. ஸோ அப்போ தான் அந்த ரைஸு உடையாமல் வரும். ஸோ நீங்கள் 3 கப் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கப்பு ரைஸுக்கு 3 கப் தண்ணி விட்டிங்கன்னா கணக்காக வரும். அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னால் மிச்சம் இருக்கிறத பேஸ்ட்டுகளை போட போகிறேன். எங்களோட கறிவேப்பிலையையும் உள்ளி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த ரெண்டுத்தையும் போட்டு அதையும் ஒரு 2-3 மினிட் நான் இதோட சேர்த்து இந்த நெய்யோடையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நான் அதையும் இருக்கால் தாளித்து போட்டு ஓகே, இதெல்லாம் நாங்கள் தாளித்து போட்டு இதுக்குள்ளே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இன்னும் உள்ளி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுவோம். பாருங்கள், அந்த உள்ளி பூண்டு பேஸ்ட்டையும் நாங்கள் இதோட சேர்த்து ஆட் பண்ணி போட்டு ஒரு 1/2 கரண்டி காணும். கூடுதலாக போடாதீங்க. ஸோ இவ்வளோத்தையும் செய்யும்போது நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கலாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெய் வீட்டில் இருந்தென்றால் அது ஈஸியான வேலை. நெய்யும் கஜுவும் இருந்தால் மற்ற எல்லாம் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இருக்கும். ஸோ நெய்யும் கஜுவும் பண்ணிங்கன்றால் நீங்கள் இந்த சாப்பாடு ஒரு கால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மரக்கறி சாப்பிட்றாக்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக சமைச்சு தருவாங்க. ஸோ அதை நாங்களும் உங்களுக்காக இதை செய்து பார்க்குறேன். ஸோ இதுக்குள்ளே சிறிதளவு உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போடலாம். ஸோ எனக்கு சிறிதளவு உப்பு நான் போடுறேன். ரைஸுக்கும் தேவை. அதாவது நீங்கள் கூட உப்பு போட்டாலும் பரவாயில்லை. ஸோ அதையும் போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னா நாங்கள் ஊற வச்சிருந்த ரைஸை இதுக்குள்ளே அப்படியே ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதானுங்க. பெரிய கஷ்டமான வேலையில் சரியான ஈஸி. நாங்கள் ஊற வச்ச ரைஸ் எடுத்துட்டேன். பாஸ்மதி ரைஸு சூப்பராக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸை போட்டிங்கன்னா தான் அப்படியே ஒன்றும் உடையாமல் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி போட்டு நீங்கள் அதை மூடி விட்டிங்கன்றால் ஓகே. அதே நேரம் நீங்கள் குக்கர்லேயும் இதை அப்படியே சமைக்கலாம். இதை நீங்கள் தாளித்து போட்டு குக்கரில் போட்டு ரைஸையும் போட்டுட்டு குக்கருக்கு போட்டு அதுக்குள்ளே தண்ணி அளவாக வச்சு விட்டிங்கன்றால் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இதோடு சேர்த்து நாங்கள் இப்போ இருக்கிற மிச்ச நெய்யையும் இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். அதான் நெய்யின் வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நெய்யின் வாசத்தோடு சேர்த்து இது அவிய மட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் நெய்யை ஆட் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே. ஸோ இதையும் ஆட் பண்ணி போட்டு அப்படியே அதை மூடி விட போகிறோம். மூடி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான டைம் உங்களுக்கு தெரியும்.
அந்த தண்ணி அளவாக வச்சுருந்தீங்கன்றால் அது சூப்பராக வரும் பாருங்கள். அதை மிக்ஸ் பண்ணி போட்டு அவ்வளோதானுங்க. இதை மூடி விட்டீங்க என்றால் உங்களுக்கு சொற்ப வேளையிலே நெய்ச்சோறு சூப்பராக வரும். வெயிட் அண்ட் சி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாயும் கூடுதலாக போடுவார்கள். ஓகே, நான் இப்போ அதை மூடிட்டேன். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் சோறு சூப்பராக உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. ரெடிங்க, நெய்ச்சோறு ரெடி. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஈஸியான வேலைங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெய்ச்சோறு உங்களுக்கு விருப்பம் என்றால் கூடுதலான நெய் விடாதீங்க. அது கூட ஒரு என்னென்னு சொல்கிறேன், கூட நெய் விட்டால் உங்களுக்கு சாப்பிடலாம் போகும். ஸோ அளவான நெய்யை விட்டு நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமுங்க. வேறு கறிகளோடைய தேவையில்லை, தனியாக அந்த நெய்ச்சோறு சாப்பிடலாம். பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். பாருங்கள், எனக்கு யாராவது இந்த சாப்பாடுகள் பிடிச்சிருந்தாலோ எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சாப்பாட்டை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களிடம் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.